இப்போதைக்கு உலகத்தோடைய நம்பர் 1 பொருளாதார நாடாகவும் அதே சமயம் உலகத்தோடைய பிரம்மாண்ட ராணுவ சக்தியாகவும் இருக்கக்கூடிய அமெரிக்காவை எப்படியாவது 2040க்குள்ள அவங்கள பின்னுக்கு தள்ளி முதல் இடத்தை கைப்பற்றணும்னு நினைக்கிற சீனா அதுக்காக பல வேலைகளை பார்த்துட்டு வராங்க. இதுக்காகத்தான் ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா உட்பட ஒட்டுமொத்த உலகத்தோடைய பொருளாதாரத்தையும் தான் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வர விதமா 100 லட்சம் கோடி பட்ஜெட்ல பெல்ட் அண்ட் ரோட் இனிஷியேட்டிவ் திட்டத்தையும் பண்ணிட்டு வராங்க. சீனாவுடைய பெரும் பாய்ச்சலை கட்டுப்படுத்துற விதமா திபெத், தைவான், தென் சீன கடலை வச்சு அமெரிக்கா சீனாவை முடக்க முயற்சி பண்ணிட்டு வராங்க. ஆனா சீனாவோ அமெரிக்காவுடைய ஒவ்வொரு கம்யூனிகேஷன் நகர்வுகளையும் துல்லியமா கண்காணிக்கிற விதமா அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாடான கியூபாவுல மிகப்பெரிய ஸ்பை ராணுவ பேஸ உருவாக்கி இருக்காங்க. சீனா ரகசியமா பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்பை பேஸ அமெரிக்கா தன்னுடைய சேட்டலைட் மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பை பேஸ் மூலமா அமெரிக்காவுடைய ராணுவ நகர்வுகளை சீனாவால துல்லியமா தெரிஞ்சுக்க முடியுன்றதுனால இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா சீனா, கியூபான்னு இந்த 2 நாட்டுக்கு எதிராகவும் அமெரிக்கா நடவடிக்கையில இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. இதனால ஆசிய பிராந்தியத்துல அமெரிக்காவுடைய பார்வை இன்னும் அதிகமாகனே சொல்றாங்க.